தேதிக்கு இடம்பெற்ற இந்த வாக்கு பதிவில் நீங்கள் குறிப்பிட்டது போல 170க்கு 168 என்கின்ற வகையில் மயிரிழையில் உயிர் தப்பி இருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டம், இந்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம். ஆனால் இது கொண்டு வர போகின்ற செயற்பாடுகள் என்பன மேலும் இந்த அரசாங்கத்தை பல ஆண்டுகளுக்கு நீடித்த நிலைக்கு செய்யுமாக கூட இருக்கலாம். கனடா தற்பொழுது அமெரிக்காவை விட்டு விலகி தனது பாதையில் பயணிக்கின்றது என்கின்ற செய்தியை சொல்கின்ற வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டம் இருந்திருந்தது. இதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்தவர்களில் ஒருவர் ஏற்கனவே தான் பதவி விலகப் போவதாக அல்லது அவர் கட்சி போகின்றார் என்கின்ற சந்தேகத்தை பெற்றவராக இருந்தவரும் மற்றும் மருத்துவ விடுவிப்பில் உள்ள இன்னொருவரும் வாக்களிக்கவில்லை. எனவே 2 வாக்குகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. எனவே 343 வாக்குகளில் 5 வாக்குகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு வாக்கு என்பது சபாநாயகருடைய வாக்கு. ஆம், இவர்களுடைய வாக்களிப்பு என்பது இடம்பெற்றிருந்தால் சில வேளைகளில் இரண்டுமே சமநிலை அடையக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும் 2 பகுதிகளும் வாக்களித்த நிலையில் அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சி சில வேளைகளில் கன்சர்வேட்டிவ் மற்றும் பிளாக் கியூபெக்வா என்பன கூடுதல் வாக்கை பெறக்கூடியதாக இருந்திருக்கு. எப்பொழுது வாக்கு 2 பக்கமும் சரிசமமாக இருக்கின்றதோ அவருடைய வாக்குத்தான் அந்த மாறுதலை ஏற்படுத்துகின்ற வாக்காக இருக்கும். அவ்வாறாக அவர் வாக்களிக்க வேண்டிய தேவை இருந்திருக்கும். அவர் யாருக்கு வாக்களித்திருப்பார், லிபரலுக்கு தான் வாக்களித்திருப்பார் என்று நாங்கள் நம்பலாம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். காணி அரசாங்கம் லிபரல் கட்சி பட்ஜெட்டில் வெற்றி பெற்றிருக்கிறது. 170க்கு 168 என்ற வாக்குகளின் அடிப்படையில் வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். இது பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. மாகாணியினுடைய அந்த பட்ஜெட் பற்றி நாங்கள் கடந்த வாரங்களிலும் பேசியிருந்தோம். அது வாக்கெடுப்பின் மூலம் வெற்றியை தழுவிக் கொண்டிருக்கின்றது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இன்று இப்பொழுது அதாவது பிற்பகல் மாலை 7 மணி போல் இடம்பெற்ற 6:45க்கு இடம்பெற்ற இந்த வாக்கு பதிவில் நீங்கள் குறிப்பிட்டது போல 170க்கு 168 என்கின்ற வகையில் மயிரிழையில் உயிர் தப்பி இருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டம், இந்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம். ஆனால் இது கொண்டு வர போகின்ற செயற்பாடுகள் என்பன மேலும் இந்த அரசாங்கத்தை பல ஆண்டுகளுக்கு நீடித்த நிலைக்கு செய்யுமாக கூட இருக்கலாம். அதேவேளை இவர்கள் கூறுவது நிரூபிக்கப்படாவிட்டால் அடுத்த வருடம் கூட இந்த வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பு, அடுத்த நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் பொழுது இவ்வாறான சிக்கல்களை எதிர்நோக்கலாம். இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், உலக மாற்றத்தோடு ஒத்து, அதாவது உலகம் மாறுகின்றது, மாறிவிட்டது. இப்பொழுது தனித்தலைமை என்கின்ற அமெரிக்க தலைமை இல்லை, இப்பொழுது பல் தலைமையை நோக்கி உலகம் பயணிக்கின்றது. அதன் பிரதியீடாக நாங்கள் கூட அவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி மக்களின் நலன்களை புறந்தள்ளி பல திட்டங்களை வைத்து மேற்கொள்ளப்பட்ட வரவு செலவு திட்டமாக இது அமைந்திருந்தது. குறிப்பாக இந்த முதலீடுகளை வெளிநாடுகளில் இருந்து பெறுவது, மற்றது கனிம பொருட்களை கனடாவில் இருந்து உற்பத்தி செய்வது, அதுக்கான பங்களிப்பாக மாகாணங்களையும் பூர்வீக குடிகளையும் இணைப்பது, அதே போல எரிபொருள் சக்தி நாயகனாக, அதாவது எரிபொருள் வளத்தின் கதாநாயகனாக கனடா மாறுவது போன்ற பல முன்னெடுப்புகளையும், அத்தோடு இந்த வீடுகள் கட்டுவதற்கான ஒரு பெரிய திட்டத்தை $13 பில்லியன் அதற்கு மத்திய அரசே கொடுப்பதான திட்டம் ஒன்றையும் வைத்து அவர்கள் கொடுத்த இந்த வாக்குறுதிகள் என்பன தற்பொழுது நிறைவேற்றப்பட வேண்டியவையாக மாறி இருக்கின்றன. நிறைவேற்றப்பட்டையாகவும் இந்த புதிய உலகை நோக்கிய பாதையில் இந்த அரசு பயணிக்கின்றது. புதிய உலகம் என்பதை ஏனைய கட்சிகளும் ஏற்று அரசோடு பயணிக்கும் என்கின்ற ஒரு நிலையைத்தான் நாங்கள் இன்றைய நிலையில் எட்ட வேண்டும். ஆனால் உண்மையிலேயே மயிர்லையில் அந்த வெற்றி பெற்ற இந்த வரவு செலவு திட்ட நிறைவேற்றலால் ஒரு
இடைத்தேர்தல் என்பதை விட மற்றுமொரு தேர்தலுக்கான சந்தர்ப்பம் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு தேர்தல் வந்திருந்தால் கனடா பொருளாதார நிலையில் மேலும் பலவீனப்பட்டிருக்கும். அது பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலையை அடைந்திருக்கும். அதைவிட அமெரிக்காவிற்கு அது ஒரு சாதகமான அல்லது எள்ளி நகையாடும் விடயமாக கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய சாத்தியத்தை கொடுத்திருக்கும். ஏனென்றால் கனடா தற்பொழுது அமெரிக்காவை விட்டு விலகி தனது பாதையில் பயணிக்கின்றது என்கின்ற செய்தியை சொல்கின்ற வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டம் இருந்திருந்தது. ம்ஹ்ம். இப்பொழுது 2 எம்பிக்கள் வந்து என்டிபில இருந்தும் 2 பேர் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியில இருந்தும் வாக்களிப்பதிலிருந்து வாக்களிக்காமல் இருந்திருக்கின்றார்கள். அந்த 4 பேரையும் நாங்கள் கருத்தில் கொண்டால், அவர்கள் வாக்களித்திருப்பார்கள் என்று கருத்தில் கொண்டால், அவ்வாறான மாற்றம் வந்திருக்கும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்கள். இது ஒரு வெற்றியாக கருதப்படலாம் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்களா? ஆமா. அதாவது புதிய ஜனநாயக கட்சி இந்த தேர்தல் வாக்கெடுப்பின் பொழுது எவ்வாறான நிலைப்பாட்டை, அதாவது 2 பேர் தவிர்த்திருத்தல் என்பது நிச்சயமாக அவர்கள் அந்த வாக்கு வந்திருந்தால் வாக்கு வங்கியில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்தவர்களில் ஒருவர் ஏற்கனவே தான் பதவி விலகப் போவதாக அல்லது அவர் கட்சி தாவப் போகின்றார் என்கின்ற சந்தேகத்தை பெற்றவராக இருந்தவரும் மற்றும் மருத்துவ விடுவிப்பில் உள்ள இன்னொருவரும் வாக்களிக்கவில்லை. எனவே 2 வாக்குகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. எனவே 343 வாக்குகளில் 5 வாக்குகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு வாக்கு என்பது சபாநாயகருடைய வாக்கு. ஆம், இவர்களுடைய வாக்களிப்பு என்பது இடம்பெற்றிருந்தால் சில வேளைகளில் இரண்டுமே சமநிலை அடையக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும் 2 பகுதிகளும் வாக்களித்த நிலையில், அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சி சில வேளைகளில் கன்சர்வேட்டிவ் மற்றும் பிளாக் கியூபெக்வா என்பன கூடுதல் வாக்கை பெறக்கூடியதாக இருந்திருக்கும். அவ்வாறு கூடுதலான வாக்கை பெற்று அல்லது சமபலமாக 170, அவர்கள் 168 170 இருந்த நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த அந்த 2 பேரும் வாக்களித்திருந்தால் 170 என்று மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருந்திருக்கும். அவ்வாறான சந்தர்ப்பம் இருக்கின்ற நிலையில் நிச்சயமாக பாராளுமன்ற சபாநாயகருடைய வாக்குத்தான் அந்த தீர்மானிக்கின்ற வாக்காக மாறும். அவருக்கு இப்பொழுது வாக்கு என்பது இல்லை என்றால் அவர் சபாநாயகர் என்கின்ற நடுநிலை நாயகமாக இருக்கின்றார். ஆனால் எப்பொழுது வாக்கு 2 பக்கமும் சரிசமமாக இருக்கின்றதோ அவருடைய வாக்குத்தான் அந்த மாறுதலை ஏற்படுத்துகின்ற வாக்காக இருக்கும். அவ்வாறாக அவர் வாக்களிக்க வேண்டிய தேவை இருந்திருக்கும். அவர் யாருக்கு வாக்களித்திருப்பார்? லிபரலுக்குத்தான் வாக்களித்திருப்பார் என நாங்கள் நம்பலாம். இருந்த பொழுதிலும் இப்பொழுது அந்த வாக்களிக்காதவர்கள் வாக்களித்தால் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும் என்கின்ற நிலையில் பார்த்தால் நிச்சயமாக ஒரு நெருக்கடியை கொடுத்ததாக அது அமைந்திருக்கும். இப்பொழுது கூட இது ஒரு நெருக்கடியான நிலையில் இருந்துதான் அந்த நிலைமை மாறி இருக்கின்றது. இப்பொழுது அதாவது பசுமை கட்சியின் தலைவி எலிசபெத் மே அவர்கள் அந்த வாக்கை அளிக்காமல் விட்டிருந்தால், அதேவேளை இன்னும் ஒரு வாக்கு தவிர்த்திருந்தால் ஒரு நிச்சயமான ஒரு போட்டி அங்கே இடம்பெற்றிருக்கும். அது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த வெற்றி, ஆமாம், இந்த வெற்றி என்பது எவ்வாறான மாற்றத்தை எதிர்காலத்தில் கொண்டு வர போகின்றது என்று யோசிக்கின்றீர்கள்? மாற்றம் நிச்சயமாக லிபரல் கட்சி தாங்கள் கூறியதை செய்கின்ற பொழுது அவர்களுடைய பலம் என்பது தொடர்ந்து செல்ல போகின்றது. அதேவேளை இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சி தங்களுடைய அடுத்த வருடம் ஜனவரி மாதம் பியர் பொலிவியர் அவர்களுடைய தலைமைத்துவம் குறித்த கேள்விகளை அல்லது அதற்கு பரிசீலனையை அல்லது அதனை உறுதி செய்வதற்காக கூடுகின்றது. அதன் பொழுது சில வேளைகளில் மாறுதல் ஏற்பட்டு புதிய தலைமை வந்தால் லிபரலுக்கு கட்சி நெருக்கடி என்பது ஏற்படும். அல்லாத விடத்து அவர்கள் அடுத்த வருடம் இந்த வரவு செலவு திட்டத்தை நின்று நிதானித்து தங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளுடன் நிரூபிக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் அவர்கள் ஒன்றை சொல்கின்றார்கள். தற்போதைய வரவு செலவு திட்டத்தில் 78 பில்லியன்கள் டாலர்கள் துண்டுவிழு தொகையாக இருந்தாலும் 2028 2029 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதை சமப்படுத்தி விடுவோம் என்று. அப்பொழுது அவர்கள் அவ்வாறு சமப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு இருக்கின்ற இந்த 2 ஆண்டுகளில் பெரிய முதலீடுகள் இடம்பெற வேண்டும், பெரிய வருமானங்கள் வர வேண்டும் போன்ற பல இத்தியாதிகள் இருக்கின்றன. அதற்குரிய காலக்கெடுவாக இதனை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அடுத்த வருடம் நிச்சயமாக இவர்களுடைய திட்டங்களால் மாறுதல்கள் ஏற்படுவது கண்டு அறியப்பட்டால் அதனை நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்கும்.
அதைத்தான் உங்களுடைய கேள்விக்கான விடையாக கூற முடியும் சுதர்ஷினி. சரி. நன்றி சுரேஷ் சர்மா. உங்களுடைய தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.